கும்பராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் பின் திருமணம் அப்படிங்கிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு எப்ப கிடைக்குங்க? திருமணம் அப்படின்றத பற்றி கும்பராசி பயப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை. என்னடா இது இன்னும் சனி முடியலையே அப்படின்ற தாட் ப்ராசஸே வேண்டாம். ஏன்னா டைரெக்டாக குரு பகவான் நம்மளையே பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அழகாக திருப்தியான ஒரு குடும்பம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி கொடுப்பார். அதனால தைரியமாக திருமணம் பண்ணலாம். இந்த விஷயங்கள்னால அவங்களுக்கான ஒரு பிரச்சனையோ ஒரு லாஸ் ஏற்படலாம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்குங்க? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கும்பராசி அன்பர்கள் இப்போ வேலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ எது பண்ணாலும் தெளிவாக பண்ணுங்க. தேவையான்றது அந்த குருன்றது உங்களுடைய ஹையர் அஃபீஷியலோ டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ரேட்டிங் வேலையில் சூப்பராக இருக்கும். டவுட் ஒன்றுமே இல்லை. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது எப்போ கிடைக்குங்க? கும்பராசி அன்பர்களுக்கு வீடு நிலம் சேர்க்கை உண்டு, அதில் டவுட்டே கிடையாது. நிலம் வாங்கணும்னா வாங்குவீங்க, விற்கணும்னா விற்பீங்க, எல்லாமே இருக்கும். கும்பராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும்னா எந்த கோயில் நம்ம சொல்லலாங்க? கோயில் அப்படின்னா ரொம்ப நல்லா சொல்லக்கூடியதுன்றது நாமக்கல் ஆஞ்சநேயரை நான் சொல்லுவேன். ஒய் அப்படின்னா அங்கே ஆஞ்சநேயரும் இருக்காரு, அதே மாதிரி நரசிம்மரும் இருக்காரு. இந்த காலகட்டத்தில் ஒரு தானம் தர்மம் செய்யலாம். கும்பராசி அன்பர்கள் 7ல் கேது இருக்கிறதுனால பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எந்த பேர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். கும்பராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் பின் அவங்க லைஃப்ல என்ன மாதிரி விஷயங்கள் சாதகமா இருக்க போது, எதெல்லாம் பாதகமா இருக்க போகுது அப்படிங்கிற பார்க்க வருங்க. இந்த வரிசையில நமக்கு சனி பயிற்சி முடிஞ்சது, அடுத்து வரக்கூடிய ராகுகேது குரு பயிற்சி எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான். திருமணம் அப்படிங்கிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு எப்ப கிடைக்குங்க? திருமணம் அப்படின்றத பற்றி கும்பராசி பயப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை. என்னடா இது இன்னும் சனி முடியலையே அப்படின்ற தாட் ப்ராசஸே வேண்டாம். ஏன்னா டைரெக்டாக குரு பகவான் உங்களையே பார்க்குறார். ஸோ அப்படி இருக்கும்போது அழகாக திருப்தியான ஒரு குடும்பம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி கொடுப்பார். அதனால தைரியமாக திருமணம் பண்ணலாம். திருமணம் மட்டும் இல்லை, மறுமணம் அப்படின்றது 11ஆம் வீடு சம்பந்தப்பட்டது. குரு தன்னுடைய 7ஆம் பார்வையை அங்கே பார்க்குறார். அப்போ 7, 9 குருனுடைய பார்வையும் இவங்களுக்கு 5ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் சூப்பராக நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. இப்போ திருமணத்தில் நிறைய பிரச்சனையாய் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி, ஏன்னா கும்பராசி அப்படின்னால தேர் ஆர் ரிசர்ச்சர்ஸ், தேவையில்லாமல் மாட்டிக்க வேண்டான்ற எண்ணம் பெருசாக இருக்கும். ஸோ அவங்க கூட இப்போ திருமணம்ன்ற ஒரு பந்தத்துக்குள்ளே போய் அப்பா இந்த திருமணம் உடஞ்சி போச்சு, ஆனால் இவ்வளோ சூப்பரான ஒரு பெண்மகளாக கிடைச்சா, இவ்வளோ சூப்பரான ஒரு ஆண்மகனாக கிடைச்சா அப்படின்னு ரசித்து லௌகீக வாழ்க்கைக்குள்ளே ஸ்டெப் பண்ணணும். மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா இது சூப்பராக இருக்குது. உங்களுடைய திசா புத்தி அந்தரம் நல்லா இருந்ததுன்னா தானாகவே நடக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் எடுக்கக்கூடிய 1% முயற்சி உங்களுக்கு 100% ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிக்க வேண்டாம். கும்பராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்ப கிடைக்குங்க? கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தைய அவங்களே தள்ளி 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 போட்டுட்டு இப்போ வேண்டாம் அப்போ வேண்டான்னு அதுக்கப்புறம் பெரிய அவதிக்குள்ள மாட்டிட்டு இருக்கல ஃபர்ஸ்ட் டைம் கோஸ் டு கும்பராசி. இப்போ குரு 5ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அது புதனுடைய வீடு. இப்போ உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் கண்டிப்பா தோணும். அண்ட் குரு 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால நிறைய அனுபவிக்கிற யோகம் அப்படின்றது வேணுமே. இவ்வளோ இருக்கு, இவ்வளோ சம்பாதிச்சிட்டோம், இவ்வளோ பண்ணிட்டோம், அது என்ன பண்ண போறோம், நமக்கு பிறகு யாருக்கு அப்படின்ற எண்ணம் இப்ப தட்டி எழுப்புவார் குரு. அப்போ குழந்தை பாக்கியம் அப்படின்றதுக்கு அதுக்கு வித்துடுவீங்க இவங்களே. அப்ப நேச்சுரலா அமையறதுக்கும் எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க, ஐவிஎஃப் ரிசல்ட்டே கொடுக்கல அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ புது டாக்டர் புது வழி காமிச்சு வேற ஒரு சிம்பிள் எலிமெண்ட்ல கூட இவங்களுக்கு திருப்திகரமான குழந்தை பாக்கியம் அமையும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் கொஞ்சம் கூட கிடையாது. கும்பராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர்களிலிருந்து ஒதுங்கி இருக்கணும். இந்த நபர்களால பிரச்சனை ஏற்படலாம், இல்லை இந்த விஷயங்கள்னால அவங்களுக்கான ஒரு பிரச்சனையோ ஒரு லாஸ் ஏற்படலாம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்குங்க? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கும்பராசி அன்பர்கள் இப்போ ஏதோ ஒரு சொத்தை வச்சு ஒரு பெரிய லோன் வாங்கலாம். இப்போ நல்லாவா நடந்துட்டு இருக்கு, ஆனாலும் இப்போ நல்லா நடந்துட்டு இருக்காங்க, இப்போவே அபிவிருத்தி பண்ணிடலான்னு சொல்லி உங்களுடைய சொத்தை யார்கிட்டயாவது கொடுத்து நீங்கள் மார்ட்கேஜ் பண்ணி தனி நபர்கிட்ட வட்டி வாங்குறது செய்கிறது அப்படின்றது தயவு செஞ்சு பண்ணிட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய 4ஆம் வீடு அப்படின்ற இடத்த சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கை தேவை. அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களோட சில ஃப்ரிக்ஷன்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. மறைமுக எதிரிகள் ரொம்பவே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி ஆசைகள் தூண்டி விட்டுருவாங்க. யார் உங்கள் குழந்தைங்க, உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா
தட் இஸ் லைஃப் பார்ட்னருமே பாத்தீங்க இது கூட பண்ணக்கூடாதா, இது கூட வைக்கக்கூடாதா, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசைகளை தூண்டி விட்டு அதனால பெரிய லெவல்ல மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யார் குடும்பத்தாராக இருந்தாலும் ஆசைகளை தூண்டும் போது தேவையா தேவையா தேவையான்னு யோசிக்காம தயவு செஞ்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம். அது ரொம்ப பெரிய ப்ராப்ளத்துக்குள்ள மாட்டிக்குவீங்க. நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ஒர்க் பண்றவங்க, நீங்க அவங்கள நம்பி ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா இப்ப இருக்கவே மாட்டாங்க. உங்க ஸ்பீடுக்கு அவங்க வரவும் மாட்டாங்க. உங்களுடைய எனர்ஜி லெவல அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால எதுவாக இருந்தாலும் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு நீங்க வச்சுக்கணும். இவர அனுப்பலன்னா இன்னொருத்தர யார வச்சு பண்றது? இவர் பண்ணலன்னா என்ன பண்றது? ஸோ பிளான் இ வரைக்குமே நீங்க வச்சுக்கலாம். அப்ப 5 பிளான் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜெயிச்சிடலாம். அண்ட் உங்களுக்கு தெரியும். அத எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால உங்கள நினைச்சு பயப்பட வேண்டாம். மத்தவங்க நம்புதல் அப்படின்றது வேண்டவே வேண்டாம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் அப்படிங்கிறது எந்த அளவு முன்னேற்றம் இருக்குங்க? தொழில் அப்படின்றது பிரமாதமா இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு. ஆச்சரியப்படத்தக்க கூடிய வகையில இருக்கும். என்னடான்னு நினைக்கலாம். ஜென்ம சனி போச்சு, பாத சனி இன்னும் இருக்கே, 2ல சனி பகவான் இருக்கே அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா அந்த சனி எங்க இருக்கார்? குருவோட வீட்ல இருக்கார். குரு தான் பணம். குரு தான் அனுபவிக்கிற யோகம். அப்படி இருக்கும்போது அந்த குரு தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்கள பார்க்கறதுனால பணம் எல்லா வழியிலயும் வரும். எந்த ஒரு விஷயம் நீங்க சின்னதா ஒரு ஸ்டெப் எடுத்தா கூட அது பல மடங்கு ஆர்டரா கன்வெர்ட் ஆகி பெரிய லெவல்ல உங்களுக்கு பணம் வர்றதுனால பிசினஸ் சூப்பரா இருக்கும். பயப்பட வேண்டாம். பட் அந்த பிசினஸ பண்றதுக்கு உண்டான ஆர்கனைசிங்ல கொஞ்சம் திணறுதல் ஏற்படும். ஸோ அதனால வாக்கு மட்டும் நான் கண்டிப்பா குடுத்துடுறேன்றது குடுக்காம, சார் உங்களுக்கு என்ன பத்தி தெரியும். கண்டிப்பா குடுத்துருவேன். அப்படி இல்லன்னா ஒரு 3, 4 டேஸ் பிஃபோர் டிலே ஆகும்ன்றத நான் இன்ஃபார்ம் பண்றேன். நீங்களும் அதுக்கு தகுந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்றது மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும். மத்தபடி தொழில் சூப்பரா நடக்கும். புது தொழில் ஆரம்பிக்கலாம். உங்கள நம்பி ஜெயிக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு வேலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கும். அவங்களுக்கு ஒரு வேலையில ஒரு ப்ரமோஷனோ, இல்ல ஒரு இன்கிரிமெண்ட் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அமைப்பு இருக்காங்க. வேலை சூப்பரா கிடைக்கும் கும்பராசிக்கு. ஆனா கும்பராசி எதிர்பார்க்கறத ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. இவங்க என்ன நெனச்சுக்குவாங்க அப்டின்னா, இவங்க பண்ற ஒரு சிறு விஷயம் பெரிய லெவல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். பெரிய லெவல்ல இவங்கள அப்லிஃப்ட் பண்ணுவாங்க அப்டின்றது இருக்கும். ஏன்னா, இங்க ராகு இருக்கான். அந்த ராகு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்டின்னா, இவங்க ஸ்பீடான இவங்களுடைய தாட்ஸ் வரும். ஸோ அந்த தாட்ஸ நீங்க சொல்லணும். சார் நான் இது பண்ணா நெக்ஸ்ட் லெவலுக்கு போ முடியுமா? கடைசில என்ன ஆகும்னா, இவங்க பண்ணிட்டே இருப்பாங்க வேலைய. ஆனா, இவங்க பண்ணிட்டு இருக்கிறது அந்த டீமுக்கோ அல்லது அந்த ஆஃபீஸ்க்கோ மேட்ச் ஆகாது. அப்ப தேவையில்லாத வேலைய நீ ஏன்டா பண்ண? இந்த சாஃப்ட்வேர் உன்ன கண்டுபிடிக்க சொன்னேன்னா, நீயா ஒரு விஷயத்த பண்ணிட்டு நீ டைம் தான் வேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி, அங்க ஒரு கொட்டுக்காவோ, ஒரு பிரச்சனையோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எது பண்ணாலும் தெளிவா பண்ணுங்க. தேவையான்றது அந்த குருன்றது உங்களுடைய ஹையர் அஃபிஷியலோட டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ரேட்டிங் வேலையில சூப்பரா இருக்கும். டவுட் ஒண்ணுமே இல்ல. கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலத்துல எதிரிகள் கோர்ட் கேஸ் பிரச்சனையில இருந்து அவங்களுக்கு எந்த மாரி ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க மேம்? கும்பராசிக்கு கோர்ட் கேஸ் அப்படின்றது தீரக்கூடிய அமைப்பு நெறைய இருக்கு. ஏன்னா குரு பகவான் டைரக்ட்டா இவங்கள பார்க்குறாரு. அங்க ராகுவுமே இருக்காரு. ராகு அப்படின்னா மல்டிப்ளையர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது பாசிட்டிவும் அவர் தான் மல்டிப்ளையர், நெகட்டிவும் அவர் தான் மல்டிப்ளையர். ஸோ மல்டிப்ளையர்ன்ற ஒரு விஷயத்த குரு பார்க்கறதுனால, இப்ப யாரோ ஒரு குரு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி, ஆட்டோமேட்டிக்கா உங்க கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு முடிச்சு குடுக்கறதுக்கு பெரிய ஆணித்தரமா நெனச்சத விட ஸ்பீடா முடியும் அப்படின்றது தான் இங்க முக்கியமான கருத்து. கும்பராசி நேயர்களுக்கு வீடு, நிலம் இந்த மாரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது எப்ப கிடைக்குங்க? கும்பராசி அன்பர்களுக்கு வீடு, நிலம் சேர்க்கை உண்டு. அதுல டவுட்டே கிடையாது. நிலம் வாங்கணும்னா வாங்குவீங்க, விக்கணும்னா விப்பீங்க. எல்லாமே இருக்கும். ஆனா பிரச்சனைக்குரிய ஒரு பாயிண்ட்டா அங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லேண்டே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய புரோக்கர் ஆர் யார்ட்ட போறீங்க அவங்க சொல்ல, "சார் இது இத்தன லேக்ஸ் சார். அவருக்கு அர்ஜென்ட் சார் பணம். அதனால ரூ. 10,00,000 குறைச்சு குடுக்குறோம். ஆனா நீங்க இம்மீடியட்டா பண்ணிக்கணும்." அப்படின்னு சொல்லுவாரு. இவரு உடனே நம்பி போய் உடனே பண்ணா, அதுல பெரிய வில்லங்கம் இருக்கும். ஸோ 2ல சனி இருக்காருன்றதும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே சமயத்துல குரு காப்பாத்துவாருன்றதும் நமக்கு ப்ளஸ்ஸா இருக்கும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் எதுவும் இல்லாததுக்கு எந்த ஒரு லேண்ட், எந்த ஒரு வீடு, எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் அப்படின்னு இருந்தாலும் நீங்க 2, 3 தடவ ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு, ஒரு தடவ பொறுமையா உட்கார்ந்து, அதுல என்னென்னலாம் இருக்கு, எதனால இப்படி குடுக்குறாங்க அப்படின்றத தீர ஆலோசிக்கணும்.
சரி வீடெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா, அந்த வாடகைக்கு இருக்கிறவங்க உங்கள்கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சின்னதா சொல்லலாம். வாஷர் போயிட்டே இருக்கு உங்க பைப்ல. அதனால நான் வந்து உங்களுக்கு ரென்ட்ட கூட்டி குடுக்க மாட்டேன். என் அட்வான்ஸ்லேருந்து இத நீங்க ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லாத ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுலருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னா, உங்க வாக்குல கவனம். எதுலயுமே ரொம்ப பொறுமையா சைலன்ட்டா இருங்க. அதுக்கப்புறம் அவங்கள புரிய வைங்க. அந்த இடத்துல இப்போ உங்களுக்கு வேகம் வந்துரும். அந்த வேகம் வந்தாலே நீங்க தோத்து போயிடுவீங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா காற்று ராசி இல்லையா? அதனால வேகம் இப்போதைக்கு வேண்டான்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுவுமே பிளஸ் தான். கும்பராசினியர்களுக்கு இந்த இஎம்ஐ, கடன் இந்த மாரி விஷயங்கள்லேருந்து எப்போ உங்களுக்கு ஒரு விடை கிடைக்குங்க? இஎம்ஐ கடன் அப்படின்றது கும்பராசிக்கு நெறையா தான் இருக்கு. பொதுவாவே அவங்க வளர்ச்சியிலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய வாங்கி, வாங்கி, வாங்கி வந்து பண்ணுவாங்க. நெறையா இன்னும் சொல்லப்போனா கேஷ் ஃப்ளோல நெறைய விஷயங்கள் இப்ப லாஸ்ட் 2 1/2 வருஷம் மாட்டிக்கிட்டாங்க. தேவையே இல்லாம மாட்டிக்கிட்டாங்க. தேவையே இல்லாம இன்வெஸ்ட் பண்ணியும் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இதுல மெச்சூரிட்டி அப்படின்ற பாயிண்ட் வந்து கண்டிப்பா வந்திருக்கும். அதே மாரி இப்ப பணம் அப்படின்றது சூப்பரா வரப்போகுது கும்பராசிக்கு. ஏன்னா குருவினுடைய பார்வை ராகு வேற இருக்காரு. அப்போ மல்டிப்ளையர் பாசிட்டிவ் மல்டிப்ளையர்ன்னு சொன்னேன். அப்ப அந்த பணம் வரும்போது கண்டிப்பா கும்பராசி அந்த கடன கட்டிருவாங்க. இஎம்ஐய கட்டிருவாங்க. அதுலலாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா ஆன்லைன் ஹேக்கிங்ல மாட்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதுலயுமே அகைன் அண்ட் அகைன் கும்பராசி வின் பண்ணணும்னா, அந்த காற்று ராசி அப்படின்றத மைண்ட்ல இருந்து எடுத்துட்டு, எதுலயுமே நிதானம். இத தொடலாமா? இதுல என்ன வருது? அப்படின்ற விஷயமெல்லாம் பார்த்துக்காம பண்ணீங்க அப்படின்னா, 7ஆம் வீட்ல கேது இருக்காருன்றது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி போகுதுன்னே தெரியாம உடைச்சு போட்டுரும், கத்தரிச்சிடும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கும்பராசினியர்களே இந்த காலகட்டத்தில ஒரு தானம் தர்மம் செய்யலாம்னா, என்ன மாரி தானம் தர்மம் செய்வது அவங்களுக்கு ஒரு யோகத்தை தருங்க? கும்பராசி அன்பர்கள் 7ல கேது இருக்கிறதுனால, விநாயகர் கோயிலுக்கு போறது தான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டா நான் சொல்லுவேன். நித்தியமும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய ரெகுலர் ஒர்க்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையில எழுந்திரிச்ச உடனேயே நீங்க விநாயக பஞ்சரத்னம் நீங்க போடுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதே மாரி ஹனுமனுக்கு நீங்க முக்கியத்துவம் குடுங்க. ஏன்னா இப்போ 7ல கேது சூரியனோட வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப தந்தை வழி பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹனுமன் அப்படின்றது தான் பலம். காற்று ராசி வேற. காற்றுக்கு தான் அதிபதி ஹனுமன். அப்போ அவர் வேகமா மட்டும் ஹனுமன் போமாட்டாரு. விவேகத்தோட போவாரு. அப்போ ஹனுமன கும்பிட கும்பிட ஆட்டோமேட்டிக்கா சூப்பரான ரிசல்ட்ஸ் இருக்கும். ராகு, கேது அப்படின்னாலே லட்சுமி நரசிம்மர், துர்க்கை அம்மன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போய் அங்க குடுக்கக்கூடிய பச்சை கற்பூரம், துளசி தீர்த்தத்த நீங்க சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கா நிதானம் அப்படின்ற ஒண்ணு வரும். ஸோ ஹனுமன் சாலிசா கேட்கறதும், லட்சுமி நரசிம்மர்னுடைய உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்ற ஸ்லோகத்த இவங்க சொல்ல, சொல்ல, சொல்ல அந்த வேகத்தோட விவேகமும் சேர்ந்து சூப்பரா ஜெயிச்சுருவாங்க. கும்பராசினியர்களே இந்த காலகட்டத்தில ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும்னா, எந்த கோயில் நம்ம சொல்லலாங்க? கோயில் அப்டின்னா ரொம்ப நல்லா சொல்லக்கூடியதுன்றது நாமக்கல் ஆஞ்சநேயர நான் சொல்லுவேன். ஒய் அப்டின்னா, அங்க ஆஞ்சநேயரும் இருக்காரு. அதே மாரி நரசிம்மரும் இருக்காரு. 2 பேருமே நேர் நேரா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது 2 எனர்ஜியும் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய வகையில இருக்கு. அதே மாரி உணவுல நீங்க வந்து உளுந்துல செய்யப்பட்ட வடை, இதெல்லாம் வந்து நீங்க சாப்பிட சாப்பிட அந்த எனர்ஜி லெவல் ரொம்ப நல்லாருக்கும். அதையே நீங்க வந்து கோயில்ல தானமாவும் கொடுத்து எல்லோருக்கும் விநியோகிச்சு பிரசாதத்த நீங்களும் உண்டு மகிழும்போது சூப்பரான பவர் கிடைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த 3 கிரக பெயர்ச்சிக்கு பின் என்ன யோகம் இருக்கு, எதெல்லாம் கவனமா இருக்கணுங்கிறத பார்த்தோம் மேம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.